நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதிலே இடைப்படுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். நாம் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட பவுல் அப்போஸ்தலன் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து, அதாவது கொலேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு பவுலடிகளார் எழுதின கடிதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம், கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களிலிருந்து இந்த நாளில் என்னுடைய செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இந்த கொலேசு பட்டணத்து சபையானது கிரேக்க தேசத்தில் இருக்கக்கூடிய சபை. அங்கே பவுலடிகளார் தன்னுடைய 2வது சுவிசேஷ பிரயாணத்தின் போது கிரேக்க பட்டணத்திற்கு போனார். ஆனால் அவர் கொலேசு பட்டணத்திற்கு போனதாகவோ அங்கே அவர் தங்கி ஊழியம் செய்ததாகவோ அல்லது அங்கே அவர் சபையை ஸ்தாபித்ததாகவோ நாம் பார்க்க முடியாது. இந்த சபையின் போதகர் பவுலடிகளார் கிடையாது. இந்த சபையின் மக்கள் பவுலடிகளாரை முகமுகமாக தரிசிக்காதவர்களாக, சந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். பின்பு ஏன் பவுலடிகளார் இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்றால், 1வது நூற்றாண்டில் ஐரோப்பா கண்டம் மாத்திரமல்ல, ஆசியா கண்டத்திலும் கூட கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க தத்துவ போதனைகள், அறிவு மற்றும் கிரேக்க கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட நடைமுறை வாழ்க்கை, நம்பிக்கை போன்ற காரியங்கள் வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது. அது திருச்சபைக்குள்ளாக கடந்து வந்து திருச்சபையிலும் ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது. அதாவது மனிதன் தன்னுடைய நல்ல நடக்கையினால் அவன் நல்லவனாக மாற முடியும். அவன் தன்னுடைய அறிவினால் தேவனை அறிந்து கொள்ள முடியும். தன்னுடைய வாழ்க்கையினால் அவன் தேவனை பிரியப்படுத்த முடியும். மனிதனால் முடியும் என்று ஒரு விதமான அறிவு சார்ந்த, ஞானம் சார்ந்த போதனை 1வது நூற்றாண்டில் அது செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட மனித சமுதாயத்தில் அறிவு பெருத்திருக்கிறது, ஞானம் பெருத்திருக்கிறது. அந்த அறிவின் பெருக்கத்து நிமித்தமாக, ஞானத்தினுடைய பெருக்கத்து நிமித்தமாக இன்றைக்கு மனிதர்கள் தேவனை தங்களுடைய சொந்த முயற்சியினால் பிரியப்படுத்தலாம் என்று கருதக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில உண்மைகள், மனிதனோடு சம்பந்தப்பட்ட சில உண்மைகளை இன்றைக்கு அது மறுதலிக்கக்கூடிய ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அது இன்றைக்கு என்று நாம் நினைப்போம் என்றால் அது தவறு. இது 1வது நூற்றாண்டிலிருந்தே இந்த நிலை கடந்து வருவதை நாம் புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கிறோம். 1வது நூற்றாண்டிலிருந்தே இந்த விதமான காரியங்கள் சபையில், மற்ற அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், மனிதனுடைய பாவத்தினுடைய நிலையை நிராகரிப்பது, பாவத்தினால் உண்டான விளைவுகளை நிராகரிப்பது, பாவத்தினால் மனிதன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நிராகரிப்பது மற்றும் பாவத்தினால் உண்டான சில காரியங்கள், குறிப்பாக மரணம், நியாயத்தீர்ப்பு போன்ற காரியங்களை அறிவு பெருக்கத்தினாலே, ஞானம் பெருகினபடியினாலே நிராகரிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை உலகத்தில் இருந்தது. அது சபைக்குள்ளாகவும் கடந்து வருகிறது. எனவே தான் பவுலடிகளார் இந்த கொலேசியர் சபைக்கு எழுதுகிற பொழுது
அதுவும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி எழுதுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய சில காரியங்களை இந்த நிருபத்தில் எழுதுகிறார். நாம் என்ன பார்க்க வேண்டுமென்றால், இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினுடைய அவசியத்தை, நோக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் மரித்தது 1வது நூற்றாண்டு மக்களோடு சம்பந்தப்பட்டது மாத்திரமா, அல்லது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா, அல்லது உலகம் முடியும் மட்டும் கிறிஸ்துவின் மரணம், சிலுவை மரணம் சம்பந்தமுடையதாக இருக்குமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். சரி, அந்த வகையிலே பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் 1வது நூற்றாண்டு மக்களுக்கு மாத்திரமல்ல, அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எவ்வளவு அவசியமானது என்பதை, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பவுலடிகளார் இந்த நிருபத்தில் எழுதுகிறார். அதுவும் குறிப்பாக இந்த 2ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனங்களில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். சரி, என்ன எழுதுகிறார்? 13வது வசனம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று பவுலடிகளார் இதில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, மீண்டும் ஒரு விஷயம் நான் நினைப்பூட்ட விரும்புகிற காரியம் என்னவென்றால், உலக மக்களின் பார்வையில் சிலுவை மரணம் ஒரு தோல்வி. ஏனென்றால் அவர்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டிய அவசியத்தை, அதன் நோக்கத்தை உணராதவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினுடைய நோக்கத்தை, அதனால் உண்டான தாக்கத்தை, அதனால் உண்டான ஸ்லாக்கியங்களை, அதனால் உண்டான ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை போன்ற உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியார் விரும்புகிறபடினாலே இவைகளை நமக்கு எழுதியிருக்கிறார். சரி, இந்த 3 வசனத்தினுடைய காரியங்களை நான் 3 பிரிவுகளாக பிரிக்க விரும்புகிறேன். முதலாவதாக த ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப், அதாவது மனித வாழ்வினுடைய, மனித சமுதாயத்தினுடைய உண்மையான நிலை என்ன? ஏனென்றால் 1வது நூற்றாண்டில் பாவத்தினால் மனிதனுக்கு மரணம் வரவில்லை, வியாதினால் மரணம் வருகிறது. மரணம் என்பது ஒரு இயற்கையான காரியம். பாவத்தினால் மனிதனுக்கு மரணம் வரவில்லை என்று சொல்லி பாவத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். மனிதன் பாவம் இல்லாதவன் என்று சொன்னார்கள். பாவத்தினால் மனிதனுக்கு நியாய தீர்ப்பு வரவில்லை என்று சொன்னார்கள். பாவத்தினால் மனிதன் குற்றம் சாட்டப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் பவுலடிகளார் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் அவசியத்தை இந்த வசனங்களின் மூலமாக உணர்த்துகிறார், எழுதுகிறார். அப்படி உணர்த்துகிற பொழுது, எழுதுகிற பொழுது, முதலாவதாக அவர் ஒரு உண்மையை, ஒரு உண்மையான ஒரு தாற்பயத்தை இந்த உலக மக்களுக்கு, சபை மக்களுக்கு, பவுலடிகளார் விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், நம்முடைய உண்மையான நிலை என்ன, மனிதனுடைய உண்மையான நிலை என்ன, ரியாலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, பாவத்தினால் மரணம், உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த, இந்த வார்த்தை மரித்தவர்களாயிருந்த என்ற வார்த்தை சரீர பிரகாரமான மரணத்தை இந்த இடத்திலே பவுலடிகளார் எழுதவில்லை, அல்லது மரித்து போனவர்களுக்கு பவுலடிகளார்
இந்த வார்த்தையை எழுதவில்லை. உயிரோடு இருக்கிற விசுவாசிகளுக்கு, சபை மக்களுக்கு, உலக மக்களுக்கு இந்த வார்த்தையை பவுலடிகளார் எழுதுகிறார். எப்படி என்று சொன்னால், பாவத்தினால் மனிதன் மரித்து கிடக்கிறான் என்று சொல்லி. இங்கே மரணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், சரீர பிரகாரமான மரணத்தை பற்றி பவுலடிகளார் சொல்லவில்லை என்று சொல்லி நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இங்கே பவுலடிகளார் சரீர பிரகாரமான மரணத்தை பற்றி பேசவில்லை. மரித்தவர்களாக இருந்த மரித்தவர்கள் என்றால் கடந்து போன காலம். மரித்தவர்கள் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? மரித்தவர்களாக இருந்த என்ற வார்த்தையின் மூலமாக நாம் ஆவியிலே அல்லது நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செயலற்றவர்களாக, மரித்தவர்களாக மனுக்குலம் இருக்கிறது என்பதை பவுலடிகளார் உணர்த்துகிறார். பின்பு பாவத்தினாலே மரணம் ஒரு நாளிலே வரும், சரீர பிரகாரமான மரணம் வரும். அதையும் பவுலடிகளார் சொல்கிறார். மனித சமுதாயத்திற்கு பாவத்தினாலே மரணம் வந்திருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு பாவத்தை பற்றி பேசினால் உலக மக்களுக்கு பிடிப்பது கிடையாது. அது பிரியமில்லாத காரியம். பாவத்தை குறித்து பேசக்கூடாது. பாவத்தினால் தானே மனித வாழ்க்கையில் மரணம் வந்தது என்பதை குறித்து பேசக்கூடாது. வேத வசனம் ஆனால் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. மனிதனுடைய பாவத்தினாலே தான் அவனுக்கு மரணம் வந்தது. எனவே தான் பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரித்து கிடந்தோம். ஆக மனிதனுடைய உண்மையான நிலை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பாவத்தினால் மரணம் ஒன்று. இரண்டாவதாக, விருத்த சேதனம் இல்லாமையினாலும் மனிதனுக்கு மரணம் வந்தது. அது என்ன விருத்த சேதனம்? இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லவா? அது இஸ்ரவேலருக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு காரியம் அல்லவா? அல்லது யூதர்களுக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு காரியம் அல்லவா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு விருத்த சேதனத்தை பற்றி அறிய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி ஒரு சிலர் முடிவுக்கு வருகிறார்கள். ஆனால் அந்த விருத்த சேதனத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். விருத்த சேதனத்தினுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கும் அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்ட மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்தமான உறவை குறிக்கிறது. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் தேவனுக்குரியவர்கள் என்ற அந்த ஒரு நிலையை வெளிப்படுத்துவது தான், அல்லது அந்த நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம்தான் பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்பது. ஆனால் நாம் அந்த விருத்த சேதனம் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிற பொழுது, அது மாம்சத்திலே செய்யப்பட்டது. அந்த மாம்சத்திலே செய்யப்பட்ட விருத்த சேதனம் இன்றைக்கு நமக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நம்முடைய இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதபடியினாலே, இருதயத்திலே நாம் பிரிக்கப்பட்டவர்களாய், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இல்லாதபடியினால, பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்தபடியினால நாம் உடைந்த உறவோடு இருக்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு உடைந்த உறவோடு இருக்கிறோம். பாவத்தினால் மரணம், பாவத்தினால் உடைந்து போன உறவு, பாவத்தினால் அக்கிரமம். மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் என்று சொன்ன உடனே நாம் அதை குறுக்கி ஒரு குறுகிய வட்டத்திலே வைத்து வியாக்கியானம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த வார்த்தை பெரிய காரியங்களை குறிக்கிறது. அப்படி என்றால், மனிதனுடைய வாழ்நாள் குணாதிசயத்தை, நடக்கையை, அல்லது சமுதாயத்தை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலையை, செயல்பாட்டை அது பிரதிபலிக்கிறது. எப்படி என்று சொன்னால், அக்கிரமத்தின் பிரதிபலிப்பை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். மனிதன் அக்கிரமத்திலே கட்டப்பட்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக நாம் அக்கிரமங்களுக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அடுத்து பார்க்கிற பொழுது பவுலடிகளார் இதில் யூஸ் பண்ணக்கூடிய
பயன்படுத்தக்கூடிய வார்த்தை விருத்த சேதனம். பின்பு நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து 14வது வசனத்தில் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இது என்ன கையெழுத்து? நமக்கு விரோதமாய். இந்த இடத்துல நமக்கு என்று சொல்லுகிற பொழுது மனித சமுதாயத்தை குறிப்பிடுகிறார். நிச்சயமாக மனித சமுதாயத்தை பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். மனித சமுதாயத்திற்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு 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 பிரமாணம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தினுடைய தாற்பயம் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இதை மீறினால் இது குற்றம், இதை மீறினால் குற்றம், இதை மீறினால் குற்றம், இதை செய்தால் குற்றம், இதை செய்கிறவன் குற்றவாளி, பாவி என்று சொல்லி எப்படி ஒரு காவல்துறையில் ஒரு குற்றவாளியை, குற்றம் சாட்டப்பட்ட மனிதனை நீதிமன்றத்திற்கு அழைத்து போவதற்கு முன்பதாக அவன் மீது எஃப்ஐஆர் என்று சொல்வார்கள். அதாவது முதல் தகவல் அறிக்கை. அவனை பற்றிய முதல் தகவல் அறிக்கை இல்லாமல் ஒரு குற்றவாளியை, குற்றம் சாட்ட ஒரு நபரை நீதிமன்றத்திற்கு, நீதி அரசருக்கு முன்பாக நிறுத்த முடியாது. இங்கே பவுலடிகளார் இன்னும் ஆழமாக சென்று, சட்ட ரீதியாக சென்று, கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்திலே உண்டான தாக்கத்தையும் விளைவுகளையும் அதனால் உண்டான ஸ்லாக்கியங்களையும் அவர் விவரித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? நியாயப்பிரமாணம் நம்மை குற்றம் சாட்டினது, நம்மை குற்றவாளிகள் என்று சொன்னது, நம்மால் செய்ய முடியாத காரியங்களை அது நமக்கு கட்டளையாக கொடுத்தது. ஆக நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை, மனித சமுதாயத்திற்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை. சரி, அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பவுலடிகளார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனித சமுதாயம் பாவத்தின் நிமித்தமாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. முதலாவது பாவத்தினால் மரணம் என்று சொன்னார். இரண்டாவதாக பாவத்தினால் உடைந்து போன உறவு என்று சொன்னார். மூன்றாவதாக பாவத்தினால் மனிதனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்கிறது என்று சொன்னார். அடுத்து பார்க்கிற பொழுது பாவத்தினால் மனிதன் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, பவுலடிகளார் அடுத்து மனிதன் தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் உட்பட்டவனாக இருக்கிறான். எங்கே எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றப்பதிவு, குற்ற அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அவன் நியாய தீர்ப்புக்கு உடையவனாக, நியாய தீர்ப்புக்கு அவன் கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அப்போ நியாய தீர்ப்பு அவனுக்கு கடந்து வரும். குற்றச்சாட்டப்பட்ட மனிதன் மீது நியாய தீர்ப்பு வரும். அதே போல் குற்றம் சாட்ட மனிதனுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்படும் என்றால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஸோ பவுலடிகளார் சொல்லுகிறார், மனுக்குலம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. எதை வைத்து குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது? நியாயப்பிரமாணத்தை வைத்து. ஆக நியாயப்பிரமாணம் மனித சமுதாயத்திற்கு எதிரடையாக நின்றது. நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய நீதியை நம்மால் செய்ய முடியவில்லை, நம்மால் அதை நடப்பிக்க முடியவில்லை, அல்லது நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த காரியங்களை நம்மால் செய்ய முடியவில்லை. ஆக நாம் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம். தண்டனைக்குரியவர்களாக, நியாய தீர்ப்புக்குட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அடுத்து பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது இந்த 15வது வசனத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, அப்படி என்று சொன்னால் அங்கே மனிதன் கட்டப்பட்டவனாக இருக்கிறான். எப்படி கட்டப்பட்டவனாக இருக்கிறான்? துரைத்தனங்களாலும் அதிகாரங்களினாலும் கட்டப்பட்டு இருக்கிறான். அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறான். இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லப்படுவது எதை பவுலடிகளார் சொல்லுகிறார் என்று சொன்னால், மனித சமுதாயத்திற்கு விரோதமாக செயல்படுகிற அசுத்த ஆவிகளின் செயல்பாடுகள், அசுத்த ஆவிகளின் கிரியைகள். எப்படி அசுத்த ஆவிகள், சாத்தானும் அவனுடைய சேனைகளும் மனித சமுதாயத்தை பாவத்திலே கட்டி வைத்து
மனித சமுதாயத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பவுலடிகளார் சொல்வதை பார்க்கிறோம். பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்திற்கு அவன் கட்டுப்பட்டவன், பாவத்திற்கு அடிமையானவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். அவரே சொன்னார், நாம் பாவ சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறோம், நாம் அக்கிரமங்களினால் மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆக இதுதான் மனிதனுடைய உண்மையான நிலை, மனித சமுதாயத்தினுடைய உண்மையான நிலை. மறுபுறத்தில் மனிதன் தத்துவ ஞானியாக இருக்கிறான், அதிகம் படித்தவனாக இருக்கிறான், அநேக காரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்து அவன் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனிடமிருந்து பிரிந்து போகக்கூடிய காரியம். இது மனிதனுடைய உண்மையான நிலை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினால த ரியாலிட்டி ஆஃப் கிரைஸ்ட் டெத் ஆன் த கிராஸ் என்று சொல்வோம். என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது பவுலடிகளார் சொல்லுகிறார், நம்மை உயிர்ப்பித்தார். பாவமும் அக்கிரமமும் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட காரியங்களும் நம்மளை குற்றவாளி என்று சொல்லி நம்மை அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தி நமக்கு அது கட்டுப்பாட்டை விதித்து வைத்திருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு ஒரு உன்னதமான காரியம் தெரியுமா? எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் நம்மை உயிர்ப்பித்தது. முதலாவதாய். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு தண்டனையிலிருந்து, தேவ நியாய தீர்ப்பிலிருந்து, தேவ கோபாக்கனிலிருந்து நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம், நாம் விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். அடுத்து பார்க்கிற பொழுது நாம் குற்றச்சாட்டப்பட்டதிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மனிதனுடைய பாவம்தான் இந்த பூமிக்கு அதனுடைய விளைவுகளை கொண்டு வந்தது என்பதை பார்க்கிறோம், அதனுடைய தாக்கத்தை கொண்டு வந்தது என்பதை சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிற காரியம் இந்த வசனங்களில், கிறிஸ்து சிலுவையில் மரித்தபடியினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நாம் விடுதலை நிலையோடு இருக்கிறோம், நாம் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஆகாரம், நம்முடைய அன்றாட தேவைகளை தேவன் நம்மை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 1ஆவது நூற்றாண்டில் மீண்டும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இன்றைக்கும் அறிவு பெருத்து போனபடினாலே அநேகர் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினுடைய அவசியத்தை, நோக்கத்தை புரியாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறது. என்ன நம்பிக்கை? கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதனுடைய உண்மையான தன்மையை, இதனுடைய உண்மையான நிலையை கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாம் அவரோடு பார்ப்போம். அது நிச்சயமான ஒரு காரியம். எனவே தான் பவுலடிகளார் இங்கே சொல்லுகிறார், நாம் அக்கிரமங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு, நாம் மன்னிக்கப்பட்டு, நாம் கழுவப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த சிலுவை மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், அதை நாம் உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்குது. என்ன நிச்சயம்? இந்த 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது,
நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணியடித்து வெற்றி சிறந்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டின் சூழ்நிலையிலே பார்க்கிற பொழுது சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கைதியினுடைய அந்த அறையின் மேலே அந்த அறைக்குள்ளாக இருக்கக்கூடிய கைதி என்ன குற்றம் செய்திருக்கிறான், அவன் மேல் சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்ன என்பதை அந்த தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சிலுவை அந்த அந்த சிறைச்சாலையினுடைய கதவுகளில் ஒரு சீட்டு எழுதப்பட்டிருக்கும். அந்த சீட்டில் இந்த மனிதன் இந்த பாவத்தை செய்தான் அல்லது இந்த குற்றத்தை செய்தான், அதனால் இவ்வளவு நாட்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறான், இவ்வளவு நாள் இந்த சிறையில் இருப்பான் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையில் அது ஒட்டப்பட்டிருக்கும். நியாயப்பிரமாணம் நம்மை குற்றவாளி என்று சொல்லுகிறது. நாம் குற்றவாளிகள் 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 என்று சொல்லி பல தலைமுறையாக நம்மை குற்றப்படுத்தக்கூடியது தான் நியாயப்பிரமாணம். நமக்கு எதிரடையாக இருந்தது. நியாயப்பிரமாணம் மனுக்குலத்திற்கு எதிரடையாக இருந்தது. அந்த 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 நியாயப்பிரமாணத்தினுடைய எதிர்பார்ப்பு மிகவும் பெரியதாக இருந்தது. நம்முடைய பாவ சுபாவத்தினாலே அவைகளை நாம் நடைமுறைப்படுத்த முடியாதபடி இருந்தோம். இதுதான் உண்மை. ஆனால் கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது, நமக்கு மன்னிப்பை கொடுத்தது, நம்மை உயிர்ப்பித்தது, நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாக்கிற்று. நமக்கு 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 புதிய ஒரு நம்பிக்கையை கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் கொடுத்திருக்கிறது. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அது என்ன துரைத்தனங்கள், அதிகாரங்கள்? மனிதன் பாவம் செய்தபடியினாலே பிசாசிற்கும் சாத்தானுக்கும் அவனுடைய சேனைக்கும் அடிமைகளாக மாற்றப்பட்டு அடிமைகளாக அவனுடைய கருத்துக்குள்ளாக போயிருக்கிறார்கள். அவனுடைய கருத்துக்குள்ளாக அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக போயிருக்கிறார்கள். பவுலடிகளார் சொல்லுகிறார், கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினால எப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனுடைய சிறைச்சாலையின் கதவுகளில் அவன் செய்த குற்றத்தினுடைய காரியங்கள் எழுதப்பட்டு அறையப்பட்டு இருக்கிறோமோ ஒட்டப்பட்டு இருக்கிறோமோ, அதே போல் கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அவருடைய சிலுவையின் மீது எழுதப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. மற்ற குற்றவாளிகள் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகள் தொங்கின சிலுவையில் அது எழுதப்பட்டு இருந்ததோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவின் சிலுவையில் அது எழுதப்பட்டு ஒட்டப்பட்டு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பவுலடிகளார் என்ன சொல்ல விரும்புகிறார்? நமக்கு இதன் மூலமாக பவுலடிகளார் என்ன சொல்ல விரும்புகிறார்? கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால நாம் உயிர்த்தெழுவோம், நாம் உயிர்த்தெழுவோம் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த உண்மை நமக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். இந்த உண்மை நமக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்னை குற்றச்சாட்டிலிருந்து, என்னை தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது, நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. அது என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு நிச்சயத்தை கொண்டு வர வேண்டும், நமக்கு ஒரு உறுதியை கொண்டு வர வேண்டும். ஆக முதலாவதாக கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறது. மூன்றாவதாக, கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது. அது தைரியத்தை கொடுக்கிறது. எப்படி என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் செயல்பட்ட தீய சக்திகளை, பிசாசின் அதிகாரத்தை கர்த்தர் சிலுவையில் அவர் அடித்து நமக்காக வெற்றி சிறந்தார். நமக்காக வெற்றி சிறந்தார். முதலாவது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அறிவின் பெருக்கத்தினால், ஞானத்தின் பெருக்கத்தினால் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நிராகரித்தார்கள். கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அங்கீகரிக்காமல் போனார்கள். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கிறோம், பாவத்தினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் வருகிறது
பாவத்தினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் வருகிறது. பாவத்தினால்தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய அதிகாரங்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நமக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும், நமக்கு நிச்சயத்தை கொடுக்கும், நமக்கு தைரியத்தை கொடுக்கும். என்ன தைரியம்? சிலுவையை, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அறிந்த பிள்ளைகள் பிசாசன் அதிகாரத்திற்குள்ளாக, கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அவைகளை சிலுவையின் மேல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிற பொழுது நமக்கு அந்த நிச்சயத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். முதலாவதாக இந்த நிச்சயத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? இரண்டாவதாக இந்த நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? மூன்றாவதாக இந்த தைரியத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? இந்த 3 காரியங்களும் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மனுக்குலத்திற்கு உண்டாயிருக்கப்பட்டிருக்கிற அல்லது மனுக்குலத்திற்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக பவுலடிகளார் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.